வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம அருள்நிதி அவர்கள் நடிப்பில் இந்த டேரக்டர் அஜய் நானுமுத்தோட டைரக்ஷனில் வெளிவந்துள்ள டிமாண்டி காலனி 2 திரைப்படம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருந்தது. படத்தில் பிரசன்ஸாக நம்ம என்ன செஞ்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வேலையை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ட்ரெய்லர், சாங் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிமாண்டி காலனி திரைப்படம் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 ரிலீஸ் ஆயிருந்தப்ப அதிகமாக இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறதே இல்லை. சும்மா ஏனத்தோணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போயிருந்தாங்க. ஸோ அப்படி போயிருந்தபோது அந்த திரைப்படம் ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸே பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்துருக்கும். ஸோ லிட்டரலி படம் பார்த்து முடிக்கும் போது சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருந்துருக்கும். ஸோ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வர எனக்கு தெரிஞ்ச ஒரு வாரம் கழிச்சு தான் வந்து படத்துக்கெல்லாம் வெறித்தனமான ஹவுஸ்ஃபுல் ஷோஸ்லாம் ஓடிச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அவ்வளோ பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கொடுத்துருந்துச்சு. அவ்வளோ அருமையாக நம்ம அஜய் நானுமுத்து அவர்களுமே பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக கொடுத்த டிமாண்டி காலனி திரைப்படம். ஸோ அந்த படத்துல பார்ட் 2 வந்து வரப்போகுது அப்படிங்கும்போது எந்த மாதிரியான சீக்வல் வந்து நம்ம அஜய் நானுமுத்து எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் இருந்திருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெய்லருமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா கன்வே பண்ணிட்டாங்க. பார்ட் 1லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ஆகுது. அந்த பார்ட் 2 பார்த்தீங்கன்னா வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்ட் 2 கனெக்ஷன் பண்ண போகிறாங்க பார்ட் 1 அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாகவே இருந்தது. ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா பார்ட் 2 மேலே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து மக்கள் மத்தியில் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி போனவங்க எல்லாருக்குமே அஜய் நாயகர் அவர்கள் ஒரு 100% ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு, நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான் உண்மை. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வார்த்தையில் வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வர கதைன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 1ஓட அப்படியே கனெக்ஷன் தான். ஸோ அதனால் கதை காலத்தை வந்து ஆராயாமல் டேட் வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டோரி லைன் தான். அவ்வளோ அருமையாக பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி பார்ட் 1ஓட பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் பார்ட் 1ஓட எப்படி வந்து கனெக்ஷன் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி போன எல்லா ஃபேன்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற மாதிரியான ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம அஜய் நானுமுத்து அவர்கள் பண்ணியிருந்தார் அப்படிங்கிறத உண்மை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியான ஸ்க்ரீன் பிளேமே பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருந்திருப்பாரு. அதான் பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ளஸ் பாயிண்ட்டு. முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ஸ்டோரி லைன் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து எடுத்திருந்தாரோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நேர்த்தியான ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்தது. ஸோ பார்ட் 1 பார்க்காத இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்திருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா புரியுற மாதிரி அவ்வளோ நேர்த்தியான ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக அந்த பார்ட் 1ஓட வந்து கனெக்ஷன் பண்ணுற சீன்லாம் வந்து காமிச்சிருந்திருப்பாரு. பிரியாபவானி சங்கருக்கும் நம்ம அருள்நிதி அவர்களுக்கும் எப்படி வந்து கனெக்ஷன் ஆச்சு, ஜோசியக்காரர் பார்ட் 1 அந்த சீனுக்கு எப்படி வந்து பிரியாபவானி சங்கர் வந்து போனாங்க, அந்த இடத்துல எப்படி சந்திக்கிற மாதிரியான மீட்டிங். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக அதை கொண்டு போயிருந்திருப்பார் நம்ம அஜய் நானுமுத்து அவர்கள். ஸோ அந்த அளவுக்கு ஸ்டோரி எந்த அளவுக்கு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து ஸ்க்ரீன் பிளேமே பார்த்தீங்கன்னா தரமாக பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால் போர் அடிக்காமல் கரெக்டாகவே பார்த்தீங்கன்னா திரைப்படம் போயிருந்தது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா படத்தில் பண்ணியிருந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட பெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. எஸ்பெஷலி அருள்நிதி இருக்கட்டும், பிரியாபவானி சங்கர் இருக்கட்டும், இவங்க 2 பேரும் தான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் அதிக நேரம் வந்து வருவாங்க. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா கொடுத்த கேரக்டரைசேஷன் அவ்வளோ அருமையாக வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அருள்நிதி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்ஷன் சூப்பராகவே இந்த பண்ணியிருந்திருப்பாரு. அடுத்த பார்த்தா செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்கும். ஸோ அதில் ஒரு சின்னதாக ஒரு குறை இருக்கும். அது என்ன அப்படிங்கிற நெகட்டிவ்ல சொல்கிறேன். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த பார்த்தீங்கன்னா படத்தோட இன்டர்வல் சீன் அண்ட் கிளைமேக்ஸ் 2மே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்டர்வல் சீன் பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் இருக்கிற மாதிரியான இன்டர்வல் சீன் தான் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்து இருக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் வந்து கிராண்டாக இருக்கும். ஆனால் சின்ன சின்ன ட்விஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 ட்விஸ்ட்டு எக்ஸ்ட்ரா வச்சு இந்த ஒரு இன்டர்வல் சீனை பார்த்தீங்கன்னா முடிச்சிருந்துருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3க்கு லீடு கொடுத்து முடிச்சிருந்தாங்க. ஸோ ஆனால் கிளைமேக்ஸுமே பற்றி ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா படத்துக்காக போடப்பட்ட பிஜிஎம் எல்லாமே வந்து சூப்பராகவே இருந்தது. சாம் சிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காரு. அந்த சாங்ஸ் எடுத்துக்கிட்டா பார்த்தீங்கன்னா படத்தில் ஒவ்வொரு சாங் தான் வந்து ப்ளே ஆகும். ஸோ அதே பார்த்தீங்கன்னா அந்த சீனுக்கு கேட்குற மாதிரி ஒரு அழகாக பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிட்டு போயிருந்திருக்கும். பிஜிஎம்மில் பார்த்தீங்கன்னா தரமாகவே பண்ணிட்டார் நம்ம சாம் சிஎஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் படத்தில் இருந்த ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது அவ்வளோதான். ஸோ நெகட்டிவிட்டிலாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெகட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனல் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகலை. ஒரு 2 குறைகள் மட்டும் இருக்குது, அதை மட்டும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நெகட்டிவிட்டி ஃபீல் ஆனது படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த லேக் அப்படிங்கிறது இருக்கும். முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி அந்த கனெக்ஷன் பண்ணணும்ல பார்ட் 1 கூட. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் லேக் இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது எனக்கு கொஞ்சம் பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகிருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா படத்தோட கிளைமேக்ஸ் சீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேர்த்தியாக வந்து முடிச்சிருந்துருக்க மாட்டாங்க.
இது வந்து பிரியா பவானி சங்கர் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வந்து முடிச்சிருப்பாங்க. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே லீடு பார்த்தீங்கன்னா கொடுத்து வந்திருப்பாங்க. ஸோ எப்படி வந்து தப்பிச்சாங்க அப்படிங்கிறது அவ்வளோ நேர்த்தியாக பார்த்தீங்கன்னா வந்து காமிச்சு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதை பார்த்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ நான் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வந்து குறையா தெரியும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அது பர்சனலாக ஃபீல் ஆயிருந்துச்சு. ஸோ ஓவரால் இந்த ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்ட் வாட்சபிள் மூவியாக தான் அமைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக டைம் இருந்துச்சு அப்படின்னா தியேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற திரைப்படமாக தான் டிமாண்ட் காலனி 2 திரைப்படம் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஹாரர் திரைப்படம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் வந்திருக்கு. ஸோ அரண்மனை 4 பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாரராக இருக்காது. அந்த ஹாரர் பார்க்குறவங்களுக்குலாம் இந்த ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரீட்டாகவே இருக்கும். ஸோ இந்த வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் வந்து பப்ளிக் ஒப்பீனியனில் இந்த மாதிரி இந்த படத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த திரைப்படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் எங்களுக்கு கமெண்ட்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள். அந்த பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது மறக்காமல் நம்ம சிங்கமிங்கிறது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேணும் சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அதுக்கும் உங்களை இந்த விடைபெறுவது உங்களின் நான்.